அக்னீஸ்வரன் ஒரு பக்கம் பாஜகவுடைய கொள்கைகளையும் இல்லை அதைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கத்துல திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டியது இருக்கு. இந்த ரெண்டு சவாலையும் எப்படி அதிமுக எதிர்கொள்ளப்போ? அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அவர்கிட்ட போய் கேட்டபோது, என்னப்பா யார்ப்பா அவர் நல்ல தலைவர்னா என்ன அதுக்கு இலக்கணம்னு சொன்னபோது அவர் சொல்லியிருக்கிறாரு, எந்த மனிதர் நிறைய அவமானத்தையும் நிறைய எதிர்ப்புகளையும் தாண்டி வர்றாங்களோ அதில் வெற்றி பெற்றால்தான் ஒரு உண்மையான தலைமைக்கு அடையாளம் அப்படிங்கிறது மாதிரி இங்கே பேசிய அண்ணன் கேசிபி அவர்களும் அண்ணன் புகழேந்தி அவர்களும், அதாவது எவ்வளவு கட்சிக்காரங்க தானே சார், அதிமுக காரங்க தானே அவங்களும். அதுதான் இப்ப வேணா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்திருக்கலாம், அவங்களுக்கு அதிமுகங்கிற உணர்வோடு தானே அவங்க பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா திமுக உணர்வோடு அந்த கருத்துக்களை சொல்லுகிற போது அது எப்படி பார்வையில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். திமுக உணர்வோடு. ஆமா, இப்ப பேசுகிற போது அண்ணன் போகும்போது என்ன நம்மளை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே ஒரு இது போட்டாரு பாருங்க, நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆமா, அதே மாதிரிதான் அண்ணன் கேசிபி அவர்கள் பேசுகிற போது, இல்லைங்க அது என்னங்க பூத் கமிட்டி, ஏங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் 31 பொதுக்குழு உறுப்பினர்கள்ல 26 பேரை தன் பக்கம் வச்சுக்கிட்டு தூக்கி வெளியே போட்டார்ல, அப்ப என்ன ஆச்சு? அங்க இந்த பூத் கமிட்டி தான் அந்த கட்சியை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தது. இல்ல சார், அந்த கட்சி கட்டமைப்பு பலத்தோடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களும் களத்துல இருக்காங்க. பாருங்களேன், ரெண்டு பேர் எனக்கு நேரம் கொடுத்தது எப்போ ரெண்டு பேர் உள்ள வராங்க பாருங்க, அவங்க பேசும்போது நான் வரல. நோ 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 என் நேரம் நோ நோ அண்ணே குறிப்பெடுத்து ஆண்டிப்பட்டி ஓட பேசுங்க, வேண்டாம் வேண்டாம் அது அப்புறம் பேசுவோம். எல்லாம் குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க. இருக்கட்டும் 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 வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தலைமை பார்த்து தான் இந்த இடத்தில் 82 மாவட்ட கழக செயலாளர்கள் இத்தனை நாள் இவ்வளவு கூட்டம் பூத் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. ஆக அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒண்ணுதான், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும்னா ஏற்கனவே அது பலவீனமாக இருக்கிறதாக உணர்ந்து பலப்படுத்தணும்னு சொல்றதா தானே புரிஞ்சுக்கணும். அவங்க அதான் சொல்றாங்க, ஏற்கனவே பலவீனமாயிடுச்சு ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க. சார் நீங்க சொல்லலாம் சார், 1000 குறை சொல்லணும்னு சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையுமே குறை சொல்லலாம் சார். நான் கேட்கிறேன், இவ்வளவு அதாவது சார் 5ஆம் நூற்றாண்டுல சொன்னதை இன்னைக்கு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வை சொன்னதான், பீரம் பி நெடில் பீரம் பேனின் பாரம் தாங்கும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்ன வார்த்தை தான், நெருக்கடிகள் சூழ்ந்த போது கொள்கை நெருப்பிடியில் வாழ்தல் வீரம். அப்போ என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அண்ணே கொஞ்சம் பொறுங்கண்ணே, கைதான் உயர்த்துறாரு, வேணாம் அண்ணன் பேசிட்டார், நிறைய நேரம் கொடுத்துட்டீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு முடியாது. நான் இப்ப என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் நீங்க பேசுகிற போது அண்ணன் ஒரு வார்த்தையை சொன்னாரு, கையேறு நிலை என்று சொன்னார். ஒரு கட்சியை போய் நம்ம அப்படி சொல்லலாமா? அந்த நிலைக்கு இருக்குதா? இருக்கணுமா? பாஜக அதிமுக கூட்டணி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை வச்சுதானே நடந்தது. எங்க இருந்து அவங்க புள்ளிவரங்கள் எடுத்து சொல்றாங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த தொகுதிகள் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டால சென்னையில பெற்ற வாக்குகள், அப்புறம் 24ல் அந்த கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், இதை அவங்க ஒப்பிட்டு இவ்வளவு குறைஞ்சிருக்கு, பூத் அளவில் குறைஞ்சிருக்குன்னு அவர் ஆண்டிப்பட்டி உதாரணங்களை சொல்றாரு. அது ஒண்ணு கட்சியுடைய பலவீனமாக அவங்க சொல்றது. இன்னொரு புறத்துல பாஜக கூட்டணிங்கிறது என்ன விதமான சிக்கல்களை அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு, நீங்க சித்தாந்த ரீதியா அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்கு. இது ரெண்டு தானே பிரதான சார். கரெக்ட். இது ரெண்டுக்கு நான் பதில் சொல்றேன். முதல் கேள்வி என்ன சொன்னீங்க, திமுகவினுடைய எதிர்ப்பிலிருந்து வந்ததான அதிமுக. திமுகவினுடைய முதுபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கிற போதே எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்துச்சே. தலைவர் இருக்கிற போதே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லையே. 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சிக்கே வரலையே. தலைமை இருக்கிற போதே அதையெல்லாம் யாராவது இன்னைக்கு பேசுறீங்களா? அத ஜெயலலிதா சொல்றாங்க சார். நீங்க எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதாங்கிற ஆளுமைகள் அப்படித்தான் இப்ப பேசுறாங்க. அதே மாதிரி தான் அவ்வளவு பெரிய ஆளுமை இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருச்சு. ஆகையினால அந்த இயக்கமும் அப்படி போக கூடாதுன்னு தான் இன்னைக்கு 82 மாவட்ட கழக செயலாளர்கள் யாரோடு இருக்கிறார்கள்?
அந்த கட்சியின் கொடியும் அண்ணாவின் கொள்கைக்காக தானே இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்ன நிக்கிறாங்க. ஆகவே போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், கவலையே பட வேண்டாம். அது பாஜக கூட்டணியா இதையா அதை பத்தி நீங்க பேச வேண்டாம். தலைமை முடிவெடுத்துக்கிறோம் நேத்து சொல்லிட்டாரு. கட்சி கட்டமைப்புல எந்த பலவீனமும் இல்ல, அதிமுகவுடைய எக்ஸிஸ்டிங் வாக்கு வங்கிலையும் எந்த சிக்கலும் இல்ல. அப்படிதான் நீங்க அப்படி மொத்தமா போட்டு என்ன அப்படி சிமெண்ட் வச்சு பூசி விட்டுறாதீங்க. நான் அப்படி கொண்டு வரல. நான் சொன்னது வேற. என்ன சொன்னா பலவீனம் இல்லை என்று பொத்தாம் பொதுவா மறுக்கிறதுக்கு நான் தயாரில்ல. ஆனால் நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்களே, எத்தனை எதிர்ப்புகள் இருக்குது அந்த கட்சிக்கு சார். அந்த கட்சிக்காரங்களை இவங்க வெளியில வந்தவங்க எதுக்குறாங்க சார். ஆனா 82 மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடிய கூட்டத்துக்கு போறாங்களா இல்லையா? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எதிர்த்திருக்கிறாரா இல்லையா? அவர் புகழேந்தி சொன்ன ஒரு பூத்துக்கு 1 வாக்கு 2 வாக்கு 3 வாக்குகள்ங்கிறது வந்து அதிமுகங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சிக்கு 50 ஆண்டுகால பயணம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பலவீனமான வாக்கு சதவீதம்ங்கிறதுனால தான் அவர்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்டேன். அந்த இடத்துல இருக்கா இல்லையா நான் இப்ப கேட்கிறேன். நீங்க அப்படி பார்க்கிறதும் ஒரு பார்வை. ஆனால் நான் இப்படி பார்க்கிறேன். ஒரு 30 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அவர்களை எதிர்ப்பதற்கு எத்தனை பேர் வந்து வருகிறார்களே, அதை பத்தி யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறேன். இத்தனை வழக்கு போடுறாங்களே, எத்தனை வக்காலத்துல கையெழுத்து போட்டேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற சொல்ற அளவுக்கு கேஸும் போட்டுக்கிறீங்க, குறையும் சொல்லிக்கிறீங்க, ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. யாரால்? உங்களை போன்றவர்களால் தானே. இவங்க தான் பலவீனப்படுத்துறாங்க கட்சி. அதுதான் அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப பேசலாம். இப்ப நான் முக்கியமான மறந்துரும். நாங்கள் பலவீனப்படுத்துவது உண்மை என்று அறிந்தால், ஆராய்ந்தால், தெரிந்தால் ஒற்றுமைக்குவா திமுகவும் சேர்த்து. அதான் நான் சொல்றேன். அந்த திமுகவை பலமூட்டுவதற்காக ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்தல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆண்டவனுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். திமுக போயிடும்ல அப்படி கேக்குறாங்க மக்கள். தலைவர் தான் முடிவு. ரெண்டாவது கேள்விக்கு போனா அவர்கிட்ட பூத் கமிட்டி பத்தி அக்னேஸ்வரன் ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாரு. பூத் கமிட்டிங்கிறது ஒரு விவசாயத்துல காட்டுல வெள்ளாமை இருந்ததுன்னா அதை அறுவடை செஞ்சுக்கிட்டு வர்றதுதான் பூத் கமிட்டி. அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பார்ட்டி. இல்ல சார், அது அவர் காட்டுல வெள்ளாமை இல்லங்க அப்படி நினைக்கிறீங்க நீங்க. ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்ல, அது உங்க யூகம். அதனால கற்பனை. அதுதான் வாக்கு சதவீதம். ஆனா இல்லன்றாரு. அது இன்னொரு படி மேல போறாரு. ரிவர்ஸ். எம்ஜிஆர் காலத்துல கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கு, ஜெயலலிதா காலத்துல கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கு, மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. வாக்காளர்கள் இருந்துதான் பூத் கமிட்டிக்கு ஆள் வரணும். பூத் கமிட்டிகள்ல இருந்து வாக்காளர் உருவாக்க முடியாது. வாக்காளர்கள் நம்ம ஊர்ல எல்லாரும் அதிமுக ஓட்டு போடலாம்னா 10 பேர் முன்னால வருவான், நான் பூத் கமிட்டியில இருக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு அங்க வாக்காளர்களே இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. அடுத்து சாஃப்ட் ஹிந்துத்துவாவை கையில் எடுத்த பொழுது அதிமுக அம்மா காலத்திலேயே தோல்வியை சந்தித்தது. இதை இன்றைக்கு இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். திமுகவை வீழ்த்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதிமுக ஆள வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும்னு நினைக்கிற அதிமுக காரங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு அடிவரடைகளை மட்டும் வச்சு கட்சியை கட்டுப்படுத்திக்கணும். ஏன் பாஜக கூட்டணிங்கிறதுக்கு திரு இபிஎஸ் சொல்ற விளக்கமாக நான் சொல்றேன். நீங்க சொந்த கட்சிக்காரனை வெளியில அனுப்பிச்சிட்டு மாற்று கட்சியை கூப்பிட்டு வச்சுக்கிறேங்கிறது எப்படி சரியா இருக்கு? ஒருங்கிணைந்த அரிஸ்டாட்டில் இந்த கதையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சரியா இருக்கலாம். நீங்க எதிர்ப்பை சந்தித்தவர் சீமான். தமிழ்நாட்டில் எல்லாரும் திட்டுறது சீமான. அண்ணன் கேசிபி சொல்றது திமுகவுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனா அண்ணா திமுகவுக்கு கோளாறு சொல்லுகிற வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நான் வந்து திமுக கேசிபியே தப்பு பண்ற என்ன தெரியுமா? அண்ணா திமுக சொல்லக்கூடாது, தேசிய ஜனநாயகம் கூட்டணி, அதில் அங்க வகிக்கும் கட்சி. அப்படி சொல்லுங்க. பாஜக கூட்டணி அமித்ஷாவை விட அண்ணன் கேசி போலேந்தேன்னா அமித்ஷாவை விட பெரிய ஒருவர். சரி, அதுக்கு மட்டும் சொல்லுங்க, நான் சாட்ட போறேன். பாஜக கூட்டணிங்கிறது உங்களை பலவீனப்படுத்தி இருக்குன்னு அவங்க 2 தரப்புமே குற்றச்சாட்டு வச்சாங்களே, அதான் நான் 2வது கேள்வியா அவங்க கிட்ட வச்சேன். கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும்ன்றது ஒண்ணு, பாஜக கூட்டணிங்கிறதே உங்களுக்கு பலம் கொடுக்காது, அதுவே உங்களுக்கு பலவீனமா இருக்குன்னு சொன்னாங்களே. ஆனா சாட்ட போறதுக்கு சரியா இருக்கும். அது வந்து நீங்க வந்து ஏத்துக்கிறாதீங்க, அது உண்மை இல்லை. 2வது வந்து அங்க வந்து பேரூர் அடிகளார் வந்து சாந்தலிங்க ராமசாமி இதுல வந்து முன்னாள் நகராட்சித்துறை அமைச்சர் போனது வந்து அவங்க அழைப்பு விட்டாங்க, அவர் தொகுதிக்கு கீழே வந்ததுனால போனாங்க. அதை வச்சு இவங்க RSS பாக்குறாங்க. இதே வந்து போன தடவை
மோகன் பகவத்துக்கு வேல் கொடுத்தது யார்? ஓகே இல்ல சார், சரி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க சொல்லிடுவோம், அது பெரிய மேட்டர். அதாவது அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற வேண்டாம். நான் ஐயடப்பறேன். ஒரு நிமிஷம். விட்டுருங்க. இல்ல சார், அதனால நீங்க ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாருனால சார் அது தலவாய் ஒரு சுந்தரம் காணொளி நீக்கப்பட்டாரு. சார், அங்க நடந்தது ஒரு அதனால தான சார் யாருமே பேசல. அது ஒரு காணொளி நிகழ்ச்சி சார். அத வந்து ஐயா ராமகோபாலன் காலத்துல இருந்து இப்ப போட்டதே தப்பு. இது நீங்க அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நடத்துனது பாஜக அல்ல, இந்து முன்னணி. இந்து முன்னணி மாநாட்டுக்கு இதுக்கு முன்பாக தேவையில்லை, தேவையில்லை. அதெல்லாம் எடுத்து இவங்க வந்து அப்படியே ஒட்டி வெட்டி போட்டு வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன், அடுத்த சுற்றுல பேசுவோம். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் எந்த இந்த மாதிரி கூட்டத்துக்கு போனதே கிடையாது. தவறுன்னு சொல்லிட்டார்ல திரு ஆர்.பி. உதயகுமார். அத படிக்கலையோ? தவறு. பழனிசாமி பேசுவாங்க. பழனிசாமி மாநாடுக்கு போனது தவறுன்னு சொன்னாரா? அவர் போனது தவறுன்றார். பேரறிஞர் பிறந்த அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் பேசியது தவறு. அவர் போனதே தவறுன்றார். திரு கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி அதான் சொல்லியிருக்காரு. போய் பங்கேற்றதே தவறுன்னு அவர் சொல்றாரு. அது ஒரு நிகழ்வு சார், கடந்து போவோமே.